ஓம் சாந்தி. 18/5/2023 சாக்கார முரளி. இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி என்ன? யாருக்கு தேவதைகள் என்று யாருக்கு சொல்லப்படுகிறது? சூக்ஷ்ம வதனத்தில் இருப்பவர்களையும் மற்றும் புதிய உலகத்தில் இருப்பவர்களையும் தான் தேவதைகள் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது, அசுர வழிக்கும் ஈஸ்வரிய வழிக்கும் என்ன வித்தியாசம்? அசுர வழிப்படி நடப்பதின் மூலம் மனிதர்கள் கீழேதான் இறங்கி வருகிறார்கள். அசுர வழி கொடுப்பது ராவணன். அவனுடைய வழிப்படி ஒருவருக்கொருவர் துக்கம் கொடுக்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். இப்போது நீங்கள் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள், ஒருவருக்கொருவர் சுகம் கொடுக்கக்கூடியவர்கள். பாபா அனைவருக்கும் சுகம் வழங்கும் வள்ளலாக இருக்கிறார். மூன்றாவது, நல்ல குழந்தைகள் யார், கெட்ட குழந்தைகள் யார்? நல்ல குழந்தைகள் பாபாவை நிரந்தரமாக நினைப்பதற்கு நல்ல முயற்சி செய்யக்கூடியவர்கள், அல்லது செய்து கொண்டே இருப்பார்கள். நினைவு செய்யவில்லை என்றால் மம்மா பாபாவின் இதய சிம்ஹாசனத்தில் அமரக்கூடியவராக எப்படி ஆகுவீர்கள்? இப்படிப்பட்டவர்கள் தான் கெட்ட குழந்தைகள் என்று சொல்லப்படுகிறார்கள். நாலாவது, விசேஷ ஆத்மா யார்? அன்னப்பறவையின் ஆசனத்தில் அமர்ந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடியவர்கள்தான் வெற்றி மூர்த்தி விசேஷ ஆத்மா ஆவார்கள். எதை சரளமானதாக ஆக்கிவிட வேண்டும்? சுபாவத்தின் மோதலில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு தன்னுடைய புத்தி, பார்வை மற்றும் வார்த்தைகளை சரளமானதாக ஆக்கிவிடுங்கள். ஃபில் தி பிளாங்க்ஸ். ஆத்மாவை டேஷ் என்று சொல்ல முடியாது. நிர்லேப், எதுவும் ஒட்டாது என்று சொல்ல முடியாது. ரெண்டாவது, டேஷ் பாபா மட்டும்தான். நிறைய இருக்குது. ஞானக்கடல், விதை ரூபம், நிராகாரர். ஆனால் பாபா இன்னைக்கு அந்த லைன் எங்கே சொல்லியிருக்கிறாருன்னா, அபோக்தா பாபா மட்டும்தான், எதையும் அனுபவிக்காதவர் அவர் மட்டும்தான். ஆத்மாதான். மூன்றாவது, ஆத்மாதான் டேஷ் அனுபவிக்கிறது, சுக துக்கத்தை அனுபவிக்கிறது. நாலாவது, நீங்கள் டேஷ் ஆகி கொண்டிருக்கிறீர்கள். இதுக்கு 2 இருக்கு, 3 இருக்கு ஆன்சர். மாஸ்டர், ஞானக்கடல், திரிகாலதர்ஷி, தேவதையாகி இல்லையா, தெய்வீக புத்தி கிடைச்சிருக்கு, அதெல்லாம் திரிகாலதர்ஷி ஆகி கொண்டிருக்கிறீர்கள். அஞ்சாவது, டேஷ் முதற்கொண்டு அனைவரையும் தூய்மையாக்க வேண்டும். எனவே டேஷ் சேவை செய்யுங்கள். தத்துவங்கள் முதற்கொண்டு அனைவரையும் தூய்மையாக்க வேண்டும். எனவே தீவிர வேகத்தில் சேவை செய்யுங்கள். ஓ, அவ்யக்தேஷர் இன்னும் நான் படிக்கல. சரி, பாபா டேஷை கொடுத்து டேஷ் ஆக்கி கொண்டிருக்கிறார். அழகானவர்களாக ஆக்கிக்கொண்டு பாபா 3வது கண்ணை கொடுத்து அழகானவர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார்.